பெரிய பெரிய ரவுடியும் கூட அப்படி பேச மாட்டாங்கண்ணா. நீ அந்த மாதிரி கெத்தா பேசுன டபர் எனக்கு அப்படியே புல்ல அடிச்சு போச்சு. எங்க அப்பா எனக்கு வீரத்தை ஊட்டி வளர்த்துக்கிறான். எனக்கு வீரம் அப்படியே கொந்தளிக்கும் பார்த்தனா. சரி நீ அப்படி போயிடு, அவன் வந்துருக்கிற போறான். சரி தம்பியா, நீ அவங்க கிட்ட போவாத. போனா போயிட்டு நீ ஆளுகளை கூட்டுனூரோ போலீஸ கூட்டணும் அவனை பயம் பொத்துனாதான் நம்ம அடங்குவான். கரெக்டா சொன்னப்பா. போ நீ இப்படியே போ. அது மூஞ்சி அப்படியே சுருங்கி போனோம். நான் பாத்துக்கிறேண்ணா, நீ பாத்து போ. சரிப்பா, இப்படியோ தானே? ஆமா, அப்படி போய் ரைட்டு போய் லெஃப்ட் போ. தம்பியா, என் வீரத்துல அவன் பயன்ட்டான்ல? அட சத்தியமா பயன்ட்டான். நானே பயன்ட்டானா பாத்தீங்க. வீரம் எங்க அப்பா ஊட்டின வீரம். உத வாங்கிட்டு எப்படி பேசிட்டு போகுது பாரு. சரி, வந்த வரைக்கும் 1000 ரூபாய் லாபம். அவங்கிட்ட நம்ம போவோம். அதுக்குள்ள போயிட்டு வந்துச்சா? ஏய் தம்பி, சூப்பர்ரா. எப்படிடா அட்டன் டைம்ல எனக்கு 1000 ரூபாய் சம்பாதிச்சுக்கிட்ட? தேங்க்ஸ்ரா. அதான் திறமை வேணும். வேற லெவல்ரா அப்பா நீ. நான் போதுமா ஒண்ணு வேணுமா? பணத்தை போய் யாருன்னா வேணான்னுவாங்களா? பார்த்து இன்னொரு 2-3 கஸ்டமரை பூச்சி கூடு. அதிகமா ஆசைப்படுற ஆம்பளையும் அதிகமா கோவப்படுற பொம்பளையும் நல்லா வாழ்ந்ததே சரித்திரமே தலையில சொல்லிக்கிறாரு, பாத்துக்கோ. சொல்லிக்கிறதா தான் இருந்தாலும் நீ எதனா பார்த்து ஒன்னாவது பூச்சி கூட பாக்குறேன்.